ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான, டேஸ்டான, ரொம்ப ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் மரவள்ளிக்கிழங்குல இருக்க நன்மைகள் என்னென்ன அப்படின்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாத்த பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மரவள்ளிக்கிழங்குல இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், விட்டமின் சி, விட்டமின் கே போன்ற பல சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குங்க. மரவள்ளிக்கிழங்குல இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் கே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால மலச்சிக்கல், குடல் வலி, குடல் புற்றுநோய் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்குங்க. கெட்ட கொழுப்பையும் குறைக்கும். இதில் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்கிறதுனால உடல் எடையை அதிகரிக்க விரும்புகிறவங்க இதை உணவில் அடிக்கடி எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கோட இலைகள் நம்ம காயங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் காயங்கள் சீக்கிரம் ஆறவும் உதவி பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்ற நாளில் சுக்கு, இஞ்சி கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாதுங்க. ஏன்னா மரவள்ளிக்கிழங்கோட தன்மையால் அவைகள் விஷமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச ரொம்ப ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்க நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் 3/4 கிலோ இருக்கிற 2 மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதோட மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக கழுவி நான் இதில் மேலே 4 பக்கமாக நான் கீறி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கீறி வைக்கிறதுனால நமக்கு கிழங்குகள் நல்லா வெந்து வெடித்து வரும். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அது உள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கிழங்கை வச்சுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக தண்ணியில் வச்சிங்கன்னா அந்த கிழங்குல தண்ணிகள்லாம் கோர்த்துக்கும், கிழங்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு போட்டு அது மேலே நீங்கள் வச்சு வேக வைங்க. இப்போ இதில் ஒரு சொம்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி நம்ம விசில் போட்டுடலாம். இது ஒரு 5 விசில் நல்லா வரணுங்க. அப்போ தான் இந்த கிழங்கு வெந்து வரும். இப்போ ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம விசிலை எடுத்துடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணலாங்க. பாருங்கள், நம்மளோட கிழங்குலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், நம்ம கிழங்குல கீறி விட்டு வேக வச்சதுனால நல்லா வெடித்து வந்திருக்குங்க. இப்போது கிழங்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதோட மேல் தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போது கிழங்குகள் எல்லாத்தையும் நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதை கரண்டி வச்சு செய்ய முடியாது. அதனால தான் நான் கையை வச்சு பிசைஞ்சு செய்கிறேன். நம்ம துருவும் போது சின்ன கட்டிகள் வந்துச்சுன்னா அதை நம்ம கையிலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்குங்க. கூடவே தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம், பனை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அது உங்கள் விருப்பம். இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த ஏலக்காய், சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்து வரணுங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது 1/4 முடி தேங்காவை நான் திருகி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இந்த உருண்டை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையும் சேர்த்து இந்த கிழங்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்குங்க. ஒரு சிலருக்கு கிழங்கு சாப்பிடும்போது தொண்டையில் அடைச்சிக்கும். நீங்கள் நெய் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தொண்டையில் அடைக்கவும் அடைக்காது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நெய்யும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட கிழங்கு ரொம்ப ஒட்டாமல் சாஃப்டாக இருக்குதுங்க.
இப்போ இந்த மாவை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதிலேருந்து கொஞ்சம் கிழங்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போது இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி நீல வாக்குலையும் இதை பிடிச்சிக்கலாங்க. இது ஷேப் உங்கள் விருப்பம் தாங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம உருண்டை மாதிரி உருட்டி நம்ம உள்ளங்கையில் வச்சு லேசாக தட்டி இதை ரவுண்டாக கட்லட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. இதே மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சுலபமான சுவையான மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு உருண்டை ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.